அண்மை செய்தி. கர்நாடக அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கர்நாடக அணைகளில் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு ஒரு டிஎம்சி தண்ணீர் தர முடியாது என்று நேற்று கர்நாடகத்தில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிறகாக அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்திருந்தார். அதன் பிறகாக தமிழகத்திற்கு குறைந்த அளவு தண்ணீர் மட்டுமே திறக்கப்பட்டு வருகிறது. நேற்று கர்நாடக முதலமைச்சர் தெரிவித்திருந்த கருத்துக்கு தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த மாநில கர்நாடக முதலமைச்சருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கண்டன அறிக்கையுடைய விவரங்கள் என்ன சிவா? கர்நாடகத்தினுடைய காவிரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர முடியாது என்று கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அறிவித்திருந்த நிலையில இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவருடைய கூட்டம் நாளை தினம் கூட்டி தொடர்பாக முடிவு எடுக்கப்படும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பில் காவிரி நடுவர் மன்றம் 2007ஆம் ஆண்டு அன்று அளித்த இறுதி ஆணையினையும் உச்சநீதிமன்றம் 2018ஆம் ஆண்டு வழங்கிய தீர்ப்பினையும் செயல்படுத்துவதற்காக தான் காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி ஒழுங்காற்று குழு ஆகிய இந்த 2 அமைப்புகளை அமைக்க உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் 2018ஆம் ஆண்டு ஜூன் முதல் இந்த அமைப்புகள் செயல்பட்டு வந்தாலும் கூட இந்த தீர்ப்பினுடையபடி தமிழ்நாட்டில் கிடைக்க வேண்டிய நீர் கடந்த ஆண்டிலிருந்து வழங்கப்படாமல் இருக்கிறது. இதனை கர்நாடக அரசு விடுவிக்காமல் இருக்கிறது. போக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேளாண் பெருமக்கள் தங்களுடைய கோரிக்கைகள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டும் கூட தமிழ்நாடு அரசு காவிரி ஒழுங்காற்று குழு, காவிரி மேலாண்மை ஆணையம் இந்த 2 கூட்டங்களிலும் தமிழ்நாடு அரசின் சார்பில் வேளாண் பெருமக்களுடைய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டாலும் கூட தொடர்ந்து இதனை நிராகரிக்கக்கூடிய பணிகளிலேயே கர்நாடகம் முழு மூச்சோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதனை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் தற்போது தென்மேற்கு பருவமழை காலத்தில் கர்நாடக அணைகளுடைய நீர்வரத்தை கணக்கில் கொண்டு காவிரி நீர் ஒழுங்காற்று குழு மற்றும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் ஆகிய இந்த 2 அமைப்புகளும் தமிழ்நாட்டிற்கு பிலிகுண்டலிலிருந்து கிடைக்க வேண்டிய நீரினை கணக்கிட்டுதான் கடந்த 12ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை ஒரு நாள் ஒன்றுக்கு 1 டிஎம்சி தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி ஒழுங்காற்று குழு உத்தரவை பிறப்பித்திருந்தது. ஆனால் இந்த ஆணைப்படி தமிழ்நாட்டுக்கு விடுவிக்க வேண்டிய நீரை தற்போது வரை விடுவிக்காமல் கர்நாடக அரசு இதில் தொடர்ந்து அவருடைய நிலைப்பாட்டினை எந்த முடிவும் எடுக்காமல் தமிழ்நாடுக்கு தண்ணீர் தரக்கூடாது என்ற ஒரு முயற்சியிலேயே அவர்கள் இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் ஒழுங்காற்றுக்குடியினுடைய ஆணையை உடனடியாக செயல்படுத்திட தமிழக அரசின் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காவிரி ஒழுங்காற்று குழுவினுடைய பிரதிநிதிகள் இது தொடர்பாக கடிதத்தினை ஏற்கனவே எழுதியிருக்கக்கூடிய நிலையிலும் இது தொடர்பாக கர்நாடக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் தொடர்ந்து தண்ணீரை வழங்காமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக விவசாய பெருங்குடி மக்களை வஞ்சித்து வருகிறது. இது உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணையை மீறக்கூடிய செயல் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இன்று நிலவரப்படி கர்நாடகாவில் 4 முக்கிய அணைகளுடைய நீர் இருப்பு என்பது 75 டிஎம்சி இருக்கக்கூடிய நிலையிலும் கூட இந்திய வானிலை ஆய்வு மையம் சராசரியான ஒரு மழை அளவு இந்த பகுதியில் இருக்கும் என்று தெரிவித்தும் கூட தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கான தண்ணீர் தர கர்நாடக அரசு மறுக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே தமிழ்நாட்டிற்கு நீர் வழங்க முடியாது என்று கர்நாடக அரசு கூறுவதை வன்மையாக கண்டிப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில தமிழக விவசாயிகளுடைய நலனை பாதிக்கக்கூடிய இத்தகைய செயல்களை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்றும் காவிரி நீரை பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நாளை காலை 10 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் அனைத்து கட்சி கூட்டம், குறிப்பாக அனைத்து கட்சியை சார்ந்த சட்டமன்ற குழு தலைவர்கள் தலைமையில் இந்த கூட்டம் என்பது நடத்தப்படும் என்றும் இதில் சட்ட வல்லுநர்கள், உயர் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டு கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய நீரை பெறுவதற்கு எந்த மாதிரியான சட்ட முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அல்லது தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் முன்னெடுக்கலாமா என்பது தொடர்பாக சட்டமன்ற கட்சி தலைவருடைய கூட்டத்தின் வாயிலாக முடிவு எடுக்கப்படும் என்பன போன்ற இந்த அறிவிப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது இந்த அறிக்கையின் மூலமாக குறிப்பிட்டிருக்கின்றார். கோபால், தற்போதைய உங்களது விவரங்களுக்கு நன்றி சிவா.